9 வகையான பக்தியில் 6வது வகையான வந்தனம் என்பது நாம் பகவானிடம் பிரார்த்தனை செய்வது. நாம் பிரார்த்தனை எப்படி செய்யலாம் என்பதற்கு உதாரணமாக ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் தாபோல்கர் குறிப்பிட்டுள்ள சாய்பாபாவிடம் வைக்கும் பிரார்த்தனையை நம் பிரார்த்தனையாக கருதி சொல்வது மூலம் பாபாவின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கும். ஓ சாய் சத்குருவே, பக்தர்களின் கற்பக தருவே, நாங்கள் வேண்டுகிறோம். தங்கள் பாதாம்புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்கக்கூடாது. இச்சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லலுற்று கொண்டிருக்கிறோம். இச்சூழலில் இருந்து எங்களை இப்போது விடுவித்தருளும். எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்தருளி அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள். புலன்களும் மனதும் இப்படி வெளியில் ஓடித் திரியும் இயல்பை தடுக்காவிடில் தடை செய்யப்படாதவரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடையாது. மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது. தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பீர்கள். எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள். தங்களது நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும். எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களை எல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றிய உணர்வை மறக்க செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள். எப்போதும் தங்கள் நாமத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட செய்யுங்கள். எங்களது மன சலனங்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள். தாங்கள் எங்களை சற்றே அரவணைத்தால் எங்கள் அறியாமை இருள் மறைந்து உங்கள் ஒளிபெற்ற மகிழ்வுடன் வாழ்வோம்.